ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு வழங்கும் இலவச சட்ட ஆலோசனை ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் சேவா போர்ட்டலுக்குள்ள விஎல்இங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பொது சேவை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்ககிட்ட இருக்கிற ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாரில் digitalseva.csc.gov டைப் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்த பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ரைட் சைடில் லாகின் இருக்கும். லாகினை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய யூசர் ஐடி, பாஸ்வேர்டு மற்றும் கேப்சா கோடை கரெக்டாக டைப் பண்ணிக்கிட்டு சைன்இன் கொடுத்துக்குங்க. மேலே சர்ச் பாரில் டெலிலான்னு டைப் பண்ணுங்கள். டெலிலாவை கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டாப்பில் லாகின் பார் சைன் அப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வெல்கம்ன்ற ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விஎல்இன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐ எம் நாட் எ ரோபோட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி சிஎஸ்சி கனெக்ட்ன்றதை கொடுத்துக்குங்க. அடுத்த பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய விஎல்இ போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பெனிஃபிஷரியை நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு பெனிஃபிஷரி லிஸ்ட்டை கிளிக் பண்ணி ஆட் பெனிஃபிஷரியை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் கேட்டிருப்பாங்க, மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. நம்ம வந்து கரெக்டான நேமை கொடுத்துக்குவோம். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான மொபைல் நம்பர் கொடுத்துக்குங்க. இந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும், இல்லாட்டி வாய்ஸ் காலாக வரும். இப்போ ஓடிபி கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு கால் வந்திருக்கும், அதில் ஓடிபி வந்திருக்கும், அதை கரெக்டாக கொடுத்து சப்மிட் கொடுத்துக்குங்க. இமெயில் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஜெண்டர் கொடுத்துக்குங்க. கரெக்டான டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து 6 டிஜிட்டில் ஒரு பாஸ்வேர்டை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஃபாதரில் வந்து அவங்களுடைய ஃபாதர் நேம் கொடுத்துக்குங்க. கேஸ்ட் கேட்டகரியில் அவங்களுடைய கேட்டகரி என்னவோ செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை டைப் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்டில் அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் டைப் பண்ணிக்கோங்க. பிளாக் எந்த பிளாக்கோ அந்த பிளாக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த பஞ்சாயத்துன்னு பார்த்துட்டு அந்த பஞ்சாயத்தை வந்து கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. அவருடைய கரெக்டான வில்லேஜையும் கேட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. பின்கோடு டைப் பண்ணிக்கோங்க. எலிஜிபிலிட்டி கேட்டகரி வரும், அதில் உங்களுக்கு எது எலிஜிபிலிட்டின்னு பாருங்கள். தெரியல அப்படின்னா நீங்கள் அதர்ஸ்ன்னு கூட கொடுத்துக்கலாம். லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. அதில் அதர்ஸ்னு இருக்கும், 2 இடத்துல இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் கிளிக் பண்ணி கொடுத்துக்குங்க. கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அப்லோட் ஃபோட்டோன்னு இருக்கும். அவருடைய ஃபோட்டோவை கரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல ஃபைலில் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல கிளிக் பண்ணி அவருடைய ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டாக்குமெண்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். அது ஆதார் கார்டாக இருக்கலாம், இல்லை ஓட்டர் ஐடி, ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும். கீழே செக் பாக்ஸை கிளிக் பண்ணி சைன் அப் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெனிஃபிஷரியை வந்து நம்ம சிஸ்டத்தில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் கேஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலை.
இப்போ ஹோம் பேஜ் வந்து பார்த்துட்டு ஹோம் பேஜ் வந்துருங்க. பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் போயிட்டு பெனிஃபிஷரி லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேர் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் நம்ம கேஸ் ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கேஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜி இல்லை பிஎன்ஜி இல்லை பிடிஎஃப்பில் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 MB இருக்கணும். மினிமம் 100 KB, அதாவது 100 KB இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆலோசனை வந்து நமக்கு செட் ஆகலை அப்படின்னா திரும்ப ரீகேஸ் கூட நம்ம அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முறை நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா திரும்ப 1 மாதம் கழித்து தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். செலக்ட் கேட்டகரியில் உங்களுக்கு தெரிஞ்ச கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு இருந்ததுன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுன்னு செலக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு லெட்டர் டைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சப் கேட்டகரி இருக்கும். அந்த சப் கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியில் அவங்கக்கிட்ட நாங்கள் ஆலோசனை கேட்கணுமோ அந்த கேட்டகரியும் டைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சால் பாருங்கள், தெரியலனா ஏதாச்சும் ஒரு கேட்டகரியை கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஜெண்டர் கேட்டிருப்பாங்க. அதில் மேல் வேணுமா ஃபீமேல் வேணுமான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த டேட்டில் உங்களுக்கு வந்து நீங்கள் பேசணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கால் டைப் இருக்கும். அதில் வீடியோ கால் வேணுமா ஆடியோ கால் வேணுமான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இல்லை 2 இதில் எது இருந்தாலும் ஓகேன்னா போத் கூட கொடுத்துக்குங்க. இல்லை வீடியோ கால் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம், இல்லை ஆடியோ கால் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்லாட் இருக்கும். அதில் உங்களுக்கு இந்த கீழே கொடுத்துருக்குற 4 டைம் ஸ்லாட்டில் நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு கேஸ் டாக்குமெண்ட் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நிறைய பேச முடியாது. அதுக்காக நீங்கள் நினச்சதை டைப் பண்ணி அந்த பிடிஎஃப் கூட அப்லோட் பண்ணி ஏற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ கூட அப்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்சாவை நீங்கள் கரெக்டாக டோட்டல் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். கீழே சேவ் கொடுத்துக்கலாம். இங்கே ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் டைம் ஸ்லாட் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் கீழே என்ன டைம்ன்றதை நான் கிளிக் பண்ணாமல் விட்டுட்டுருக்கிறேன். நான் ஒரு டைம் ஸ்லாட்டை வந்து கரெக்டாக கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் கொடுக்குறேன். இப்போ வந்து ஓடிபி வரும். வாய்ஸ் காலில் தான் வந்தது. 4 நம்பர் சொல்லுங்க. அந்த 4 நம்பரை டைப் பண்ணி வெரிஃபை ஓடிபிக்கு கொடுத்துக்குங்க. கேஸ் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. நம்ம ஒரு கேஸை வந்து வெற்றிகரமாக சேவ் பண்ணி முடிச்சிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி சுரேஷ் அவர் தான் வந்து நமக்கு வந்து கால் பண்ண போகிறாரு. அது எந்த டைமு என்ன டைம் ஸ்லாட்டுன்றது எல்லாமே கரெக்டாக காமிச்சிட்டு இருக்கோம். பேக் கொடுத்துக்குங்க. ஹோம் பேஜ் வந்து பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேஸ் புக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டில் இருக்குது. கரெக்டாக அந்த டைமுக்கு அவங்க கால் பண்ணுவாங்க. நம்ம அட்டன் பண்ணி பேசிக்க வேண்டியது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் 2 கேஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். ஒரு கேஸ் பெண்டிங்கில் இருக்குது, ஒரு கேஸ் கம்ப்ளீட்டடுன்னு வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம பொது சேவை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.